வெல்கம் பேக் மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மண்ணடிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மண்ணடிக்கு போகிறேன். சார் நீ? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன். அது அவங்க தான் வர வேண்டியதாக. ஆனால் இல்லை, நான் மட்டும் போயிட்டு ஒரு ஜிகுன்னு. சரி வாங்க போய் பார்ப்போம். நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லை ஒர்த்தா எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறோம். வாங்க போகலாம். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ஸ்ட்ரீட்குள்ளே. ஆனால் எங்கன்னா இங்கே நிறைய கடை இருக்குது. எல்லா கடையிலுமே கூட்டமாக தான் இருக்குது. ஸோ அதான் நாங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எல்லா கடையும் போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ரேட்லாம் எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே நல்லா இருக்குது பார்த்துட்டு மொத்தம் நடிக்கிறானா இந்த நேரம் பார்த்துட்டு வாங்குறோம். ஓகேவா? ஏன்னா டேஸ்ட் தெரியல, வாசனை மட்டும் மூக்கு தொலைக்குது. ஸோ வாசனை நம்பி போயிடக்கூடாதுல்ல, அதனால வாங்க. ஒரு செம்ம டிராஃபிக் இங்கே, வேற எல்லாம் அடிச்சால் தான் வரையும். பார்க்கிங்லாம் வரணும்னா நீங்கள் மெட்ரோ பார்க்கிங் இருக்குது பக்கத்துலேயே, அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்டில் வர்றது தான் பெட்டர். ஆமாம், எல்லாம் முடியாது. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்த கடை. இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு வழியா வாங்கிட்டோம். என்ன வாங்கியிருக்கேன்னா அது பேர் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் மட்டும் ஒரு 500க்கு வாங்கிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ சிக்கன் லெக் பீஸு நான் சொன்னது. இது என்ன பேர்? அது எனக்கும் பேர் தெரியல. இது சிக்கன் லாலிபப்பு. இதெல்லாம் இது லெக். அப்புறம் இது கிறிஸ்பி சிக்கனு. இது கிறிஸ்பி சிக்கன். இது சிக்கன் கேண்டி. இது சிக்கன் கேண்டி சிக்கன். அப்புறம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு. அதில் எல்லாமே சிக்கன் தான், பட் ஆனால் ஃப்ளேவர் மட்டும் நினைக்கிறேன். எல்லாம் உள்ள எண்ணெய் கொதிக்குது. வாங்க என்னென்ன இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இருங்க, சாஸ் ஊற்றிப்போம். கிறிஸ்பி சிக்கன் தான். அது மேலே மொறுன்னு இந்த மைதா மாவு போட்டு எதாவது பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த கிறிஸ்பி சிக்கன் என்ன ஃபுல் சிக்கனு, வெறும் சிக்கன் மட்டும் இது. ஓகேவா? எலும்பு அது இல்லாமல் பக்காவாக பண்ணி இது நல்லா இருக்குது. இது டேஸ்ட்டாக இருக்குது. கிறிஸ்பி சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குது. இது ரேட்டு 70 ரூபா. இது 70 ரூபா ஒருத்து. ஓகே, அடுத்து ஏதோ சிக்கனு, என்ன சிக்கன் தெரியல. ஆனால் மேலே சேமியா மேலே முறுமுறுன்னு இருக்குது. இருங்க, மைனஸ் ஊற்றிட்டு இருக்கான். தொட்டு பார்ப்போம். ஒன்று ஓப்பன் பண்ணு. இது உள்ள சீஸ்லாம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இது வெந்தக்கல்லைன்னு தெரியல. இருங்க, இவனை சாப்பிட வச்சு பார்ப்போம். நீ சாப்பிடு, எப்படி இருக்கு பாருது. என்ன ஃபீல் ஆகுது? வெந்திருக்கலையா? வேகாத மாதிரி இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இருக்கு. ஸோ இது என்னன்னு தெரியல, அவதார் சிக்கன் மாதிரி. இது வெறும் ஃபுல் சிக்கன் மட்டும்தான். இதை ட்ரை பண்ணுவோம். இது நார்மல் சிக்கன் 65 மாதிரி இருக்கு. இது ஓகே. ஆனால் இது ரேட்டு 70 ரூபா. அடுத்தது நம்ம சிக்கன் லாலிபாப், சிக்கன் லெக் பீஸ். இங்கே என்ன மாட்டோம்னா, நம்ம ஆர்டர் போட்டோன்னே நம்ம கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக வேக வச்சு கொடுக்குறாங்க. அதான் நல்ல விஷயம். ஏன்னா வேக வச்சுட்டு அப்புறம் கொடுக்குறத விட சுட வேக வச்சு தராங்க. சூட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. சூட ட்ரை பண்ணி பெஸ்ட்டு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு கடை முடிஞ்சிச்சு. இதுக்கே எங்களுக்கு 500 ரூபாய் காலி. இன்னும் 2-3 கடை இருக்குது, நாங்கள் பார்ப்போம். இது எங்கள் செகண்ட் கடை. இங்கே பரவாயில்ல, கம்மி ரேட்டில் தான் தராங்க. ஏன்னா மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா எல்லாமே 10 ரூபா 15 ரூபா ரோல் ரேட். ஸோ எங்கள் செகண்ட் கடை. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது சிக்கன் சமோசா, சிக்கன் ரோல். ஓகேவா?
பரவாயில்லைங்க 20 ரூபா. ஓகே, நான் ரொம்ப ஹைப் இல்லாமல் 20 ரூபாய்க்கு மட்டன் சமோசா ஒரு பீஸ் எவ்வளோ இருக்குன்றீங்க? 10 ரூபா. சிக்கன் அரைச்சிட்டாங்க, அரைச்சி எவ்வளோ போட்டாங்க. மட்டன் நல்லா இருக்கா? மட்டன் மாதிரி தான் நார்மலாக தான் இருக்கு. 10 ரூபாய்க்கு என்ன ரேட்டோ அதுக்கேற்ற டேஸ்ட் தான் இருக்கு. உள்ள மட்டன் இருக்கா இல்லையா அது சொல்லு. அதுதான் இல்லாத மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்காங்க. 10 ரூபாய்க்கு என்ன இருக்குமோ அதான். மட்டனே காணோம். நினைச்சேன் மட்டன்ல மட்டன் சமோசால உள்ள மட்டன் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா மட்டன் வந்து அரைச்சிட்டாங்க, எல்லாமே அரைச்சே போட்டுருக்காங்க. ஓகே, இல்லை அந்த மட்டன் அரைச்சி போட்டதால பெட்டர் டேஸ்ட் இருக்கு. மட்டன் பீஸ்லாம் இல்லை. 10 ரூபாய்க்கு எவ்வளோ தருவாங்க? 10 ரூபாய்க்கு அவ்வளோ தர முடியும். வாங்க வேற கிடைப்போம். அதாவது இவ்வளோ சாப்பிட்றதுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று. இந்த ஜூஸே 50 ரூபா. ரோஸ் மில்க் அந்த சியா சீஸ்லாம் போட்டு நல்லா இருக்கு. 6 மணிக்கு வந்தால் கூட்டம் வந்துனே இருக்கு, செம கூட்டம் வருது. ஸோ அதனால ஃபைனலாக ஏதாச்சும் நல்லதாக சாப்பிட்டு கிளம்பலாம் பார்க்குறோம். ஆனால் எல்லாமே ஒரே டேஸ்ட் தான். ஓகேவா, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, எல்லாமே சேமாக தான் இருக்கு. நல்லா இருக்குங்க. 50 ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்கியிருக்கான். இதை போய் பிடிக்கலன்றான். காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கான். இதை போய் பிடிக்காம என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். வேஸ்ட்டு. இதில் என்ன போட்டுருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஜூஸ், சாரி என்ன ஜூஸ் அது? கஸ்டர்ட் ஜூஸ் தான். ஓகேவா, உள்ள வந்து பாதாம், அவனுக்கு பிடிக்கலன்ட்டான். பாதாம், ஆப்பிள், திராட்சை, அப்புறம் மாதுளம்பழம், அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக பிஸ்தா போட்டிருக்காங்க. அதில் அங்கே போயிடலாம்டா வாடா. எனக்கு ஓகேவா இருக்கு. நாய்க்கு பிடிக்கல, ஏன்னா பால் ரொம்ப திக்காக இருக்கு. இதில் போய் சாப்பிட கூட்டு வந்தேன் பார்த்தீங்களா, என்ன ஒதுக்கணும். அங்கே இருக்குடா அந்த கடை, அது லெஃப்ட்ல இருக்குடா. அது லெஃப்ட்ல மறுபடியும் போய் சிக்கன் தின்ன நாய்க்கு. சிக்கன் எல்லா சிக்கன் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ஜூஸே குடிக்க முடியலையா? இப்போ பட்டர் ஸ்காட்ச் குடிக்க போறேன். பட்டர் ஸ்காட்ச் என் வாய் உலருது, அதிகமாக சாப்பிட்டுன்னு. சரிங்க, லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒரு டச்சப் ஒன்று போட்டு முடிச்சு விட்டுறேன். அது என்னன்னு கொஞ்சம் பார்க்குறேன். கொஞ்சம் லாஸ்ட்டு பெஸ்ட்டாக சாப்பிட்லாம். வாங்க போகலாம். ஃபைனலி மண்ணடியில் வந்து எதெல்லாம் ட்ரை பண்ண நினச்சோமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். எல்லாமே சிக்கன் ஐட்டம்ஸ் தான். சிக்கன்லேயே என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்னு சொன்னாங்க, ஆனால் எல்லாமே ஒரு சேம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு என்னவோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரியல. ஒன்று ஒரு ஃப்ளேவர் சொன்னாங்க, ஆனால் எல்லாமே சிக்கன் தான். அதனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ஹைப்லாம் கொடுக்கல, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த மண்ணடி ரீல்ஸ் நான் பார்த்துருக்கேன். நானும் சரி இவனும் சரி ட்ரை பண்ணி சாப்பிடணும்னு. ஸோ அதனால் வந்தோம், ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஓகே, ஆனால் எவ்வளோ எங்களுக்கு செலவாச்சுன்னா ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 கிட்ட செலவு பண்ணுறாங்க. ஏன்னா ஜூஸு சின்ன ஒரு ஸ்டிக்கில் சொல்லணும், சிக்கனே 70 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஒரு சில சிக்கன்லாம் 40 ரூபா அந்த மாதிரி. சமோசாலாம் 10 ரூபா 20 ரூபா. ட்ரை பண்ணிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ரொம்ப ஹைப்லாம் கிடையாது. ஆனால் இந்த ரம்ஜான் சீரீஸு தொடரும். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது அலீமு அதெல்லாம் சாப்பிட போகிறோம். பட் ஆனால் இது இங்கே கிடையாது, வேறு இடத்துல. அதை பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கண்டினியூஸாக வீடியோ வரும். ஓகே, கரெக்டாக பை பாய். மறக்காம எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பாய். இது என்ன